வெல்கம் டு நவனிகாஸ் DIY. இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் அண்ட் பிரெட்டை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்க 5 ல இருந்து 10 வரை எவ்வளவு பிரெட் வேணா எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன், அதை உடைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அரை கப் அளவுக்கு கொடமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் போட்டால் போதும். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுறலாம். உடைச்சு எடுத்து வச்சிருக்க 2 முட்டையை சேர்த்துக்குங்க. 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. முட்டையை தனியாக வறுத்து எடுத்துருங்க. முட்டையை தனியாக வறுக்கும்போது தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். முட்டையை தனியாக வறுத்ததுக்கப்புறம் மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான். டொமேட்டோ கெச்சப் சேர்க்கும்போது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை சேர்த்து கிளறி விட்டுறலாம். பிரெட் உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி. இது ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்னஸ் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.